ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. மிஸ்டர் கோல்ட் குக்கிங் கோகனட் ஆயில். சமையலுக்கென்று ஸ்பெஷலான மிஸ்டர் கோல்ட் குக்கிங் கோகனட் ஆயில். படிக்கும் போதே சம்பளத்துடன் கூடிய பார்ட் டைம் வேலை வாய்ப்பிற்கான 100% உத்தரவாதத்துடன் MBA படிக்க இன்றைய ஆச்சி பிசினஸ் ஸ்கூலில் சேருங்கள். 1 year நான் டைம் டிராவல் பண்ணி போகணும். Definitely when I am 9 months pregnant. தாய்மைங்கிற ஒரு இது இருக்கு பாருங்க. The best period for a mother. It's a beautiful feel that ஒரு உயிரை நம்ம சுமந்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது சொன்ன மாதிரி தாய்மை பிரெக்னன்சி வேணாம், சர்கசி மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கு, அதர் ஆப்ஷன்ஸ் இருக்குன்ட்டு ரொம்ப பெத்தட்டிக்காக இருக்கு. சரகசிங்கிறது மேபி அவங்களால முடியாத பட்சத்தில் நான் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், கருத்தரிப்பு முடியாத ஒரு டைமில் ஐ வில் டெஃபினெட்லி அம்மா பார்த்து தான் நம்ம இந்த ஆக்டிங்குள்ள வரணும் அப்படின்னு ஒரு விஷயம் நடந்துச்சா? ஆமா, சின்ன வயசுல இருந்து இருந்தது. பட் ஆஃப்கோர்ஸ் அம்மா பார்க்க அந்த இன்ட்ரெஸ்ட் இன்னும் இருந்தது. 3 வயசு குழந்தைலேருந்து நான் ஷூட்டிங்கு போனால் ஒரு பேக்கில் அவங்களும் 2-3 காஸ்டியூம்ஸ் இவ்வளோண்டு அது ஜீன்ஸ் பண்ணிட்டு இவ்வளோ தான் இருக்கும். ஏன்னா 2 பொண்ணுங்க இல்லையா, 2 வீட்டில் இருந்தாங்கன்னா சண்டை போட்டுப்பாங்கன்னு சொல்லிட்டு ஒன்றை கூட்டிகிட்டு போயிடுவேன். சைல்டு ஆர்டிஸ்ட் ரோல்ஸ் 2-3 கேட்டாங்க. படிப்பு ஒரு வேளை டிஸ்டர்ப் ஆகிடுமோன்ற ஒரு பயம் எனக்கு இருந்துகிட்டே இருந்தது. ஆனால் எனக்கு அந்த தைரியம் வரல. அது அவங்க அப்பாவுக்கு ரொம்ப நீங்க ஏதாவது ஒரு சீக்ரெட் லெவலின் கிட்ட சொல்லாம வச்சிருக்கீங்களா? ஒரு சிபிசிஐடிங்க, பயங்கரமா சிபிசிஐடி. பேசாம நான் இவங்களை ஏதாவது போலீஸ் துறையில படிக்க வச்சுட்டு அனுப்பிச்சிருந்தா அது செம்மையா கண்டுபிடிச்சிருவோம். என் ஃப்ரெண்ட்ஸே சொல்லுவாங்க, கேன் யூ ஃபைண்ட் இன்ஃபர்மேஷன் அபவுட் திஸ் பர்சன், ஃபுல் ஃபேமிலி ஹிஸ்டரி நான் கண்டுபிடிப்பேன். மதர் அப்படிம்பா கோவம் வந்தா மதர் லிசன் டு மீ அப்படிம்பா. நீங்க கோவம் வந்தா என்ன வார்த்தைகளை யூஸ் பண்ணுவீங்க? பலார் ஒரு ரெண்டு லைன் பாடி காட்டுங்க. ஐயோ ஆடுறதா பேசவே மாட்டாங்க. 2 லைன்ஸ் தான் தெரியும். அம்மா இந்த மாதிரி ஒரு நாள் நீங்க லட்சுமி ராமகிருஷ்ணனா எடுத்துக்கிறீங்கன்னா அந்த ஒன் டே என்ன பண்ணுவீங்க? நீங்க யாரையும் என்னமா இப்படி பண்றீங்களேம்மா அது கேட்கணும். லிட்டில் டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சந்தோஷ். இன்னைக்கு நம்ம ஒரு பியூட்டிஃபுல்லான அம்மா பொண்ணு காம்போல இருக்கோம். இன்னைக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கு மேம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் விஜய் சந்திரசேகர் மேம் அண்ட் லவ்லின் சந்திரசேகர் கூட இருக்கிறது. தேங்க்யூ சந்தோஷ். ஸோ இன்னைக்கு நிறமாறும் உலகில் படத்தை நான் பார்த்தேன். ரொம்பவே ஒரு எமோஷ்னல், ஒரு பொயட்டிக் மூவின்னு சொல்லியே ஆகணும். அண்ட் உங்களை இந்த மூவியில் பார்க்கும்போது த மூவிஸ் வைன்ஸ் வித் யூ உங்கள் 2 பேரோட காம்பினேஷனில் தான் ஆரம்பிக்குது. ஹவு டு திஸ் ஹேப்பன் மேம்? ஆக்சுவலி நாங்கள் முழுக்க இந்த படத்தில் இல்லை, நிறைய கேரக்டர்ஸ் இதில் இருக்குது, லைவாக இருக்கும் பார்க்கும்போது. நான் இதுக்குள்ளே என்ட்ரி ஆனது இது எதாச்சியாக தான் நடந்தது. ஃபஸ்ட்டு இவங்களுக்கு தான் டைரக்டர் ஒரு சின்ன ஒரு ரோலில் வரணுமா பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டாங்க. யூஸ்வலி ஆர்டிஸ்ட் லீட் ரோல் தான் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி ஒரு இதில் இருப்பாங்க தானே. ஷீ இஸ் நாட் எட் அ கேரக்டர் ஆர்டிஸ்ட். அதனால் அப்படி தயங்கி கேட்டார். நான் அப்புறம் கேட்டுக்கிட்டேன். அந்த ஸ்லாட் அந்த லைன் கேட்டதுக்கப்புறம் ரொம்ப கன்வின்சிங்காக இருந்தது. பிகாஸ் இட் வில் ஸ்டார்ட் ஃப்ரம் ஹர். அதனால் சரி பண்ணட்டுமே, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தானே, ஏன்னா கற்றுக்குட்டி தானே, லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் தேவை. ஸோ அதனால் பரவாயில்ல பண்ணட்டும் அப்படிங்கிற மாதிரி நான் ஒத்துக்கிட்டதுக்கு அப்புறமா என்னை பார்த்து கேட்டார். அவங்க மதர் ரோலாக இங்கே வந்ததுக்கப்புறம் தான் அவருக்கு தோணிச்சு, பண்ணுறீங்களா மேம் அப்படின்னாங்க. ஸோ அப்போ நான் ரொம்ப என்ன சொல்கிறது சிக்காக இருந்தேன், லைக் கோல்டு காஃப், அதில் அந்த ஃப்ளூவில் இருந்தேன். ஐயோ என்னால் ஷூட்டிங் வர முடியாதுங்க. நீங்கள் வராதிங்க மேடம், நாங்களே கேமரா எடுத்து உங்கள் வீட்டுக்கு வருவான்னு சொல்லிட்டு அப்படி பண்ணாங்க இந்த வீட்டில். அந்த மாதிரி தான் அமைஞ்சுது. அம்மா ரொம்ப லவ்லியாக சொன்னாங்க. அதே மாதிரி தேர் இஸ் அ கோட் இன் இங்கிலீஷ். ஸோ ஹோம் இஸ் ஸோ பியூட்டிஃபுல் பிகாஸ் தேர் இஸ் வேர் மாம் இஸ் தேருங்கிற மாதிரி. ஸோ இந்த படத்தோட ஒன்லைனுமாவே பார்த்தோன்னா மனிதர்கள் நேரம் மாற மாற நிறங்களும் மாறிக்கிட்டே தான் இருக்குது. பட் இதெல்லாம் கனெக்ட் பண்ணுற ஒரு எமோஷன் அம்மா அப்படிங்கிற எமோஷன். ஸோ இந்த படத்தில் உங்களுக்கு ஈவன் மோர் பெட்டர் நீங்கள் மட்டும் தான் உங்கள் அம்மா கூட நடிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிது. ஸோ ஹவு ப்ரீஷியஸ் இஸ் திஸ் மூவி ஃபார் யூ? ஃபர்ஸ்ட்லி இந்த படம் அம்மா பற்றி. ஸோ அம்மா கூட நடிச்சு ஸ்பெஷலாக இருக்குது. அண்ட் அம்மாவுனா இது 2வது படம். ஸோ அண்ட் இந்த படம் கொஞ்சம் சில் ஈஸி ப்ரீஸி இருந்தது. ஏன்னா அந்த முன்னாடி ஒரு படம் மருது பண்ணோம். ஸோ அதில் இன்னும் இன்டென்ஸான ஆக்டிங் இருந்துச்சு. ஸோ இது ஒரு மோர் சிட்டி சென்னை கேர்ள். ஆக்சுவலி இந்த கேரக்டர் தான் நான் பர்சனலாக ரிலேட் பண்ணேன். ஏன்னா
it's more like me compared to my other characters. So it's very special, and Brito sir made it even more special by giving this role. And also I got to work with Yogi Babu sir. I think Saru na again marabadi rendavadhu padam pannirko together. So working with him also is a beautiful experience. Yeah. ஸோ மேம் நீங்கள் ஒரு 1981ல் டெபியூ பண்ண ஒரு ஆர்டிஸ்ட் இன்னைக்கு வந்து இப்போ ஆந்தாலஜிக்கல் மூவி இப்போ அது ஒரு 4 சாப்டராக வருது. அண்ட் த சினிமா வந்து அரவுண்ட் யூ ஹேஸ் எவால்வ் மேம். ஹவு டு யூ see the நியூ ஜென் ஒர்க்கிங் ஆஃப் த டிரெக்டர்ஸ்? ரொம்ப வியப்பாக இருக்குது. நிறைய ரொம்ப ப்ரிசைஸாகவும் பண்ணுறாங்க. அதாவது அந்த டைம்லலாம் ஒரு ஒரு இயக்குனராக ஆகணும் அப்படின்னா ஒரு 20-25 படங்களில் ஒரு அசோசியேட்டாக பண்ணி அசிஸ்டண்ட்டாக பண்ணி அப்புறம் அசோசியேட் ஆகி அப்புறம் தான் வர்றாங்க. இப்போ எக்ஸ்போஜர் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால ப்ராபப்ளி அவேர்னஸ் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால இன்ஃபர்மேட்டிவாக இருக்கிறதுனால ரொம்ப ஈஸியாகவே எளிதாகவே இப்போ தியேட்டர்லேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் உட்கார்ந்துருக்கிற அத்தனை பேரும் டிஓபிஸ். இந்த மொபைல் எப்போ வந்ததோ தே நோ எடிட்டிங், தே நோ எல்லாமே ரொம்ப ஈஸியாக வந்து கனெக்ட் ஆகுறாங்க. ஸோ அதே மாதிரி ரைட்டர்ஸாக இருக்கட்டும், இயக்குனர்களாக இருக்கட்டும், அவங்க எத்தனை படங்கள் பார்க்குறாங்களோ எனக்கு தெரியல. ஐ எம் ஷுர் தட் தே ஆர் வாட்சிங் குட் ஃபில்ம்ஸ். அதை பார்த்து இப்போ கேள்வி ஞானம், சங்கீதத்தில் எப்படி கேள்வி ஞானம் சொல்லுவாங்களோ, இது வந்து அந்த இதுலேயே வந்து அவங்க வந்து அந்த பார்வை விஷுவல் இதுலேயே வந்து அவங்க கற்றுக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப ஸ்மார்ட்டாகவே பண்ணிகிட்ருக்காங்க. ஆக்சுவலி ஒரு 2-3 பெரிய என்னது வெட்டரன் டைரக்டர்ஸ் என்கிட்ட சொல்லியிருக்காங்க, ஆச்சரியமாக இருக்குமா, எப்படிமா அந்த சின்ன சின்ன பசங்கள்லாம் இப்படி கொண்டு வராங்க, கண்டென்ட் இதுவாக கொண்டு வராங்கன்ட்டு பெரிய பெரிய டைரக்டர்ஸே வியந்து போயிருக்காங்க. இப்போ வந்திருக்கிற புது ஜெனரேஷன் டைரக்டர்ஸை பார்த்து சந்தோஷமாக இருக்குது. ஸோ விஜய் மேம் சொன்ன மாதிரி லைக் நிறைய நியூ ஜென் டேரக்டர்ஸ் வந்துட்டாங்க. அண்ட் நீங்கள் இப்போ நியூ ஜென் ஆக்டர். ஸோ இது வந்துட்டு லைக் அம்மா பார்த்து தான் நம்ம இந்த ஆக்டிங்குள்ளே வரணும் அப்படின்னு ஒரு விஷயம் நடந்துச்சா, இல்லைனா வாஸ் இட் லைக் இட்ஸ் இன் மை ஜீன்ஸ் அண்ட் நான் இதான் பண்ண போகிறேன் அப்படின்னு நீங்கள் சின்ன வயசுலேருந்து? ஆமாம், சின்ன வயசுலேருந்து இருந்தது. பட் அஃப்கோர்ஸ் அம்மா பார்க்க அந்த இன்ட்ரெஸ்ட் இன்னும் இருந்தது. ஓகே. அண்ட் 3 வயசு குழந்தைலேருந்து நான் ஷூட்டிங்கு போனால் ஒரு பேக்கில் அவங்களும் 2-3 காஸ்டியூம்ஸு குட்டி இவ்வளோண்டு, அது ஜீன்ஸ் பண்ணிட்டு இவ்வளோ தான் இருக்கும். இப்போ ஒரு 2-3 வயசுலேருந்து எப்போது வீக்கெண்ட்ஸில் கூட்டிகிட்டு போவேன் ஷூட்டிங் இருந்ததுன்னா. ஏன்னா 2 பொண்ணுங்க இல்லையா, 2 வீட்டில் இருந்தாங்கன்னா சண்டை போட்டுப்பாங்கன்னு சொல்லிட்டு ஒன்றை கூட்டிகிட்டு போயிடுவேன். ஸோ ஒன்று அமைதியாக இருக்கும் அப்படின்னு. ஸோ அப்படி கூட்டிகிட்டு போகும்போது ஷீ ப்ராபப்ளி லைக்ட் இட். சைல்டு ஆர்டிஸ்ட் ரோல்ஸ் 2-3 கேட்டாங்க. படிப்பு ஒரு வேளை டிஸ்டர்ப் ஆகிடுமோன்ற ஒரு பயம் எனக்கு இருந்துக்கிட்டே இருந்தது. இப்போ இந்த சைல்டு ஆர்டிஸ்ட் ரோல்ஸ் பண்ணுறவங்க வந்து எப்படி தான் மேனேஜ் பண்ணுறாங்கன்னு தெரியல. அவங்க படிப்புலேயும் எக்ஸல் ஆகிருக்காங்க, ஆக்டிங்லேயும் எக்ஸல் ஆகிருக்காங்க. ஆனால் எனக்கு அந்த தைரியம் வரல. அது அவங்க அப்பாவுக்கு வந்து ரொம்ப படிப்பு ஃபஸ்ட், அது முடி, அதுக்கப்புறம் என்ன வேணாலும் பண்ணு அப்படின்னாரு. ஸோ ஷீ ஃபினிஷ்ட் ஹர் காலேஜ் அண்ட் தென் ஷீ என்டர். அப்படி வந்தது. ஹவு எக்ஸைட்டட் ஆர் யூ அண்ட் வாட் யூ டு லைக் டு டெல் த ஆடியன்ஸ்? என்ன இந்த படம் நீங்கள் வந்து கண்டிப்பாக பார்க்கணும், இந்த ஒரு எமோஷன், அம்மாங்கிற எமோஷன் யாருக்கெல்லாம் இருக்கோ கண்டிப்பாக பார்க்கணுன்றது என்ன? நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். ஏன்னா அஃப்கோர்ஸ் ஒரு தியேட்டர் ரிலீஸ் ஆஃப்டர் ஸோ லாங். அண்ட் இது ஒரு ரொம்ப நல்ல படம், நல்ல கான்டென்ட், ஸ்கிரிப்ட், அண்ட் நிறைய பேர் இருக்காங்க, நிறைய டேலண்டட் ஆர்டிஸ்ட் இருக்காங்க இந்த படத்தில். அண்ட் அம்மா பற்றி அண்ட் ஆக்சுவலி எவ்ரி திங், ஆக்ஷன் இருக்குது, கொஞ்சம் ரொமான்ஸ் இருக்குது, காமெடி இருக்குது. ஸோ இட்ஸ் அ ஃபுல் பேக்ட் ஃபிலிம். ஸோ இந்த மாதிரி படங்கள் பார்க்கணும், சப்போர்ட் பண்ணணும் என்னது தான் மக்களுக்கு நான் சொல்லுவேன். ஸோ நிறம் மாறும் உலகில் படம் வந்து நிறைய பேர் ரிலேட் பண்ணிப்பீங்க. எல்லாருக்குமே உங்கள் அம்மா ஞாபகம் வருவாங்க. சில பேர் வந்து ரொம்ப அட்டாச்சாக ரொம்ப அட்டென்டிவாக இருப்பாங்க மதருக்கு. சில பேருக்கு வந்து வேலைகளோட பலுவினால் என்ன தான் அஃபெக்ஷன் உள்ளே இருந்தால் கூட சில முடியாத ஒரு இது இருக்கும் இல்லையா, ஒரு டேக்கிங் மதர்ஸ் ஃபார் கிராண்டட். அது தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன். பிகாஸ் ஆஃப் த உலகம் இப்போ ஃபாஸ்ட்டாக ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த ஓட்டத்தில் வந்து சில டைமில் வந்து நம்ம வந்து புறக்கணிப்போம், சில டைமில் வந்து இக்னோர் பண்ணுவோம். அது இக்னோர் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிற ஒரு மெசேஜ் இந்த படத்தில் இருக்குது. வெரி ஃபீல் குட் ஃபில்ம். ஒரு மதராக நானே ரொம்ப பெருமைப்பட்டேன். நான் ஒரு ஃப்ரேம் கூட அந்த படம் பார்க்கல, இன்னைக்கு பார்க்க போகிறேன். ஸோ ஃபுல் கதை எங்களுக்கு தெரியாது. ப்ரெஸ் மீட்டில் போனப்போ மேடம் என்ன அழகாக பண்ணியிருக்கீங்க மேடம்,
நாங்கள் என்ன பண்ணோம் அது அப்படின்னு தோணுது. ரொம்ப கம்மியாக நாங்கள் பண்ணியிருக்கோம் அதில். நானும் உங்களும் பார்த்துக்கிட்டு இருந்தோம். அப்படியான்னு. நல்லா இருக்கா அப்போ அப்படியா சரி. அப்புறம் இயக்குனரை கேட்டேன் நான், பிரிட்டோ நாங்கள் என்னப்பா அதில் பண்ணியிருக்கோம் ஆமா அப்படின்னு. ஸோ தெரியாது என்ன ஆகும் படம் உங்கள்ல இருந்து ஆரம்பிக்குது, உங்கள்ல இருந்து அது முடியுது. தெரியும். ஆமா So, அதெல்லாம் நீங்க தான் starting and ending point. ஆனா மிட் பாயிண்ட்ஸ் தெரியல. மிட் பாயிண்ட் தெரியல, என்ன நாள் அந்த கதை என்ன தெரியல. ஸோ நைஸ். நான் அப்படி என்டர் ஆகி பண்ணது தான். ஸோ இட்ஸ் அ வெரி ஃபீல் குட் ஃபிலிம், கண்டென்ட் பேஸ்டாக இருக்குது. நல்ல படங்கள், இந்த மாதிரி படங்கள் வந்து எடுத்துக்காட்டாக இருக்கும், கண்டிப்பாக எடுத்துக்காட்டாக இருக்கும். ஸோ மேம், ஒரு ரேபிட் ஃபயரான கொஸ்டின். நீங்கள் இந்த கொஸ்டினில் பாஸ் பண்ணிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு ஆசைப்பட்றீங்கன்னா கண்டிப்பாக பண்ணலாம். வில் ஸ்டார்ட் வித் லவ்ன். ஓகேவா? ஸோ அம்மா சமைச்சதுலேயே உங்களுக்கு ஃபேவரட் ஃபுட், இதுதான் எங்கள் அம்மா பண்ணுறதுலே பெஸ்ட் அப்படின்னா என்ன? ஸோ நான் இப்போ தான் வெஜிடேரியன் மாறிட்டேன். ஆனால் Okay. பிஃபோர் தட் பிரியாணி நான் சொல்லுவேன். வெஜிடேரியனில் ஸோ வெஜிடேரியனில் ஒரு டொமேட்டோ பப்பு அந்த மாதிரி. டொமேட்டோ பப்புவா? ஆ. என்ன மேம், அதாவது சீக்ரெட் ரெசிபி? டொமேட்டோ பப்பு, அது தக்காளி தால் அது. ஓகே, நைஸ் நைஸ். ஒரு சீக்ரெட் நீங்கள் அம்மா கிட்ட இன்னும் சொல்லாத சீக்ரெட் ஏதாவது இருக்கா? இங்கே சொல்லுவீங்களா? இல்லை வேணாங்கிறீங்க. சீக்ரெட் இருக்கு, இல்லை சீக்ரெட் இல்லை வேணாம். எதையும் மறைக்க மாட்டாங்க. அது ஒன்று Okay. அம்மா கிட்ட திட்டு சொல்றேன். வாங்கினாலும் பரவாயில்ல, மறைக்க மாட்டாங்க. மாம்ஸ் லிட்டில் பிரின்சஸா இருக்கீங்க ஆமா, நீங்க. நைஸ். ஸோ காலேஜில் என்னைக்காவது பங்க் அடிச்சுட்டு எங்கேயாவது பசங்களோட இல்லை ஃப்ரெண்ட்ஸோட போயிட்டு அம்மா கிட்ட மாட்டின எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா? இல்லை ஏன்னா நான் துபாயில் படித்தேன். ஓ, அதனால காலேஜ் அங்கே படிச்சதுனால அதனால அந்த மாட்டல. அது வேற ஏதாவது விஷயத்துல சில்மிஷம் பண்ணி மாட்டுறது அந்த மாதிரி சின்ன வயசுல? இல்லை இல்லை School இல்லை teams, ஸ்கூலில் நான் ஒரு ஒபீடியன்ட் சைல்டு தான். ரொம்ப சமத்து அது. சமத்து. ஆமாம், அது ரொம்ப அது கான்ஷியஸாக இருப்பா. எதுவும் தப்பாக பண்ணிடக்கூடாது, எதுவும் அம்மா அப்பாவுக்கு வந்து திட்டக்கூடாதுன்னு ரொம்ப அட்வான்ஸ்டாகவே இருப்பா. So, இந்த வீட்டில் வந்துட்டு 3 குவீன்ஸ் இருக்கீங்க. இல்ல டிராமா குவீன் அப்படின்னா யாரை சொல்லுவீங்க? குட்டி நாய்க்குட்டி. குட்டி நாய்க்குட்டியா? அச்சோ, பயங்கர ட்ராமா. இந்த வெள்ளை வந்து ஆமா, ஆமா. பயங்கர ட்ராமா. வரும்போதே குதிச்சுக்கிட்டே இருந்தா. அச்சோ, அந்த பர்ஃபார்மன்ஸ் நாங்க அதுகிட்ட பார்த்து கத்துக்கணும். பர்ஃபார்மன்ஸ் அது ஒரு குழந்தையோட மாதிரி ஒரு ஃபீல் அது. அம்மா அப்பா ஐ திங்க் அவங்களோட குட்டி நாய் ஃபர்ஸ்ட் சைல்டு அண்ட் அப்போதான் நானும் என் அக்கா வருவோம். ஸோ அம்மாவுக்கு நீங்க ஒரு நிக் நேம் கொடுக்கணும்னா என்ன கொடுப்பீங்க? நிக் நேம்னா ஹிட்லர் Nickname னா? இருப்பாங்க. ஹிட்லரா? மேபி சின்ன வயசுல பட் சின்ன வயசுல இல்ல 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 நோ பட் இல்ல ஏதோ சும்மா நிறைய அப்படி பேர் விஜிமா கூப்பிடுவாங்க. ஐ மீன் தட்ஸ் a nickname. She calls அவங்க me. பேரே 4 letters தான் விஜி. ஸோ அதுல நிக்நேம் வேணுமா? இல்ல நம்ம செல்லமா கூப்பிடுவோம்ல அம்மாவை, அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? விஜுவா? ஸோ மதர் அப்படிம்பா, கோவம் வந்தா. மதர். ஓகே, கோவமே அவ்வளவுதானா? கோவம் வந்தா அவ்வளவுதான். மதர் லிசன் டு மீ அப்படிம்பா. நீங்க கோவம் வந்தா என்ன வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணுவீங்க? பலார் ஒரு அரை. ஒரே செட்ல நிறைய பேருக்கு இந்த அனுபவம் கிடைக்காது. அம்மா கூட போய் நடிக்கிறதுங்கிறது அதுல நடந்த ரொம்ப ரொம்ப ஃபன்னியான மூமெண்ட், ஒரு ஆக்வர்டான மூமெண்ட் ஏதாவது ஷேர் பண்ணிக்க முடியுமா? ஃபன்னியான மூமெண்ட்னா ஒரு அந்த ஸ்லாப்பிங் மூமெண்ட். எது அந்த இந்த படத்துல இந்த படத்துல அம்மா ஒரு ஒரே அடி அரை. அடிச்சாங்கல அந்த ஃபர்ஸ்ட் ஷாட். எத்தனை சிரிக்க take ஆரம்பிச்சிட்டா. பாக்குறீங்க? ஒரே டேக் தான் சிரிக்கிறா. அது Actually, சஜஷன் எவ்வளவு தான் நடிப்போம். ஆமா. சஜஷன் நம்ம கேமரா அங்க இருக்கும், ஆமா, இவங்க இப்படி இருப்பாங்க. அடிச்ச உடனே அவ சிரிக்கிறா. வேற நான் வேற மெயின்டைன் பண்ணணும் என் கோவத்தை. ஒரு 2-3 டேக் வாங்கிருக்கலாம், நல்லா அடிச்சிருக்கலாம். நல்லா அடிச்சிருக்கலாம். அடுத்த படத்துல கன்ஃபார்ம் ஐ பண்ணிக்கலாம். திங்க் மேபி 2-3 வாட்டி நாச்சு. ஏன்னா டிஃப்ரெண்ட் ஷாட்ஸ்ல அதான் அவங்களோட சஜஷன், என்னோட சஜஷன் Okay. ஒரு 2-3 தடவை அடிச்சிருப்பேன். ஆனா ஒரு டேக்ல தான் ஓகே ஆகும் அது. Beautiful. இது ஒரு ஹைப்போதெட்டிக்கல் கொஸ்டின். ஒரு நாளைக்கு நீங்க எழுதுக்கிறீங்க, விஜி மேமா மாறிட்டீங்க, முதல்ல பண்ற வேலை என்ன? இஃப் யூ ஆர் விஜிமாவா? Cleaning the house. கிளீனிங் அதுதான். என்ன அடிக்கிறதுன்னு சொல்லாங்க. க்ளீன் பண்ணுவேன். ஆனா நான் அது டெய்லி பண்ணுவேன். டெய்லி நான் இல்லைன்னா யூனிக்கா? யூனிக்கா இல்லை கிளீனிங் தான். ஆக்சுவலா நான் நல்லா தூங்குவேன். ஏன்னா அம்மாக்கு ரெஸ்ட் இல்லை லைஃப்ல. ஓகே, வெரி ஸ்மார்ட் ஆன்சர். Smart answer. ஸோ அம்மாவா விஜிமாவா இருக்கணும்னா அம்மா கொஞ்சம் போட்டு படுத்து rest தூங்கிடுவாங்க. தூங்கிடுவாங்க. ஆமா கொஞ்சம் சில் பண்ணணும், ரெஸ்ட் பண்ணணும். உங்களுக்கு ஒரு நாள் தான் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது. வேற ஏதாவது இல்ல ஏன்னா special ஆ டெய்லி பண்ணுவீங்க? அம்மா லைக் அட்லீஸ்ட் ஒரு 24 hours அம்மா 24 hours ரொம்ப பிஸியா இருப்பாங்க டு Okay. பேலன்ஸ் ஹவுஸ் ஒர்க் எவ்ரிதிங். ஸோ ஒரு ரெஸ்ட் ஆன டே. That's very nice. I am touched. இந்த படத்துல வர கேரக்டர் அது மாதிரி. எனக்கு என்ன லேக்கிங் இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டா என் பொண்ணு. ஸோ உங்களுக்கு நிறைய சாங்ஸ்லாம் கேட்பீங்களே, அம்மா சாங் அப்படின்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வர சாங் என்ன மைண்ட்ல? அம்மா சாங்
அம்மா ஆக்சுவலாக சென்டிமெண்ட் எனி ஃபில்ம் எனி ஃபிலிம் அக்கண்டால அம்மா சாங் இருக்கு. அக்கண்டான் தெலுங்குல ஒரு படம், ஆமா நம்ம பாலையா சார் பாலையா சாரோட அம்மா படம், பண்ணிருக்காங்க. அம்மா அம்மே அம்மே லேடி ஜென்மே நீதி ஈசா அப்படின்னு ஒரு படம், அப்படின்னு ஒரு பாட்டு, அது ஒன்று. ஆமா அது தமிழ்ல ரெண்டு லைன் அம்மாக்காக பாடி ஐயோ, காட்டுறீங்க. அந்த பாட்டு மருது ஆல்சோ தட் அம்மா சாங் இஸ் நைஸ். அதுவே அந்த அம்மா அம்மா அந்த தமிழ் சாங் இருக்குல்ல, ரெண்டு லைன் பாடி காட்டுங்க. ஐயோ ஆடுறதா பாடணுமா? அவ பேசவே எனக்கு மாட்டா, அது எங்க ரெண்டு லைன் பாடுறது? தான் தெரியும், ரெண்டு வார்த்தை தான் அந்த தெரியும். ரெண்டு வார்த்தையாவது பாடி காட்டுங்க. அம்மா லவ்லி லவ்லி லவ்லி. அம்மா கிட்ட ஃபியூ செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் இதே மாதிரி. ஸோ மேம் உங்கள் கெரியரில் 1 இயர் வந்து நான் டைம் ட்ராவல் பண்ணி போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த வருஷம் என்னது? Definitely when I am 9 months pregnant. எந்த இயர் அது சொல்லி? லாஸ்டா பார்க்கும்போது 2000 அந்த 2000. யா ஓகே. அதில் வந்து எனக்கு ஐ வாண்ட் டு கோ பேக் டு தேட். அண்ட் என்ன அந்த தாய்மைங்கிற ஒரு இது இருக்குது பாருங்கள், த பெஸ்ட் பீரியட் ஃபார் அ மதர் அந்த 9 months. எல்லாரும் நல்லா கவனிக்கிறாங்க, எல்லாரும் பேம்பர் பண்ணுவாங்க. இட்ஸ் நைஸ், இட்ஸ் அ பியூட்டிஃபுல் ஃபீல் தட் ஒரு உயிரை வந்து நம்ம சுமத்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது வந்து ஐ லைக் டு கோ பேக். அதை தொடர்ந்தே நான் ஒரு கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறேன். இன் திஸ் ப்ரெசன்ட் ஜென்ரேஷன் வந்து இட்ஸ் நாட் ட்ரெண்டு நான் சொல்ல விரும்ப மாட்டேன், பட் மேரேஜஸே மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் டசன்ட் வாண்ட் மேரேஜஸ். லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜ்னா நோ மேரேஜுங்கிறாங்க. அண்ட் ஈவன் ப்ரெக்னென்ட், இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி தாய்மை ப்ரெக்னன்சி வேணாம், சர்கசி மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குது அண்ட் அதர் ஆப்ஷன்ஸ் இருக்குன்ட்டு. லைக் நீங்கள் இந்த செட் ஆஃப் நியூ ஜென் பீப்புளுக்கு அந்த ஐடியாலஜியோட என்ன ஏதாவது சொல்ல விரும்புவீங்க? ரொம்ப பெத்தட்டிக்காக இருக்குது, இதை பற்றி கேட்கும்போதும் பெத்தட்டிக்காக இருக்குது. இதை வந்து ஒரு நேச்சுரல் ப்ராசஸ் இது. இது வந்து அந்த தாய்மைங்கிறது வந்து எல்லா பெண்களுமே வந்து அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். அது சரகசிங்கிறது வந்து மேபி அவங்களால முடியாத பட்சத்தில் ஸோ மெனி ரீசன்ஸ்னால அது வந்து கேரி ஆன் பண்ண முடியாத ஒரு பட்சத்தில் ப்ராபப்ளி வேறு வழி இல்லைன்னா பண்ணிக்கலாம். பட் அதுக்கு பதிலாக நான் என்ன, இப்போ நான் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது கருத்தரிப்பு இப்போ முடியாத ஒரு டைமில் ஐ வில் டெஃபினெட்லி கோ ஃபார் அடாப்ஷன். ஏன்னா எத்தனையோ குழந்தைங்களுக்கு வந்து தாய் இல்லாமல் இருக்காங்க. ஸோ அதில் வந்து இதை விட அது பெட்டரோன்னு எனக்கு தோணுது. பிகாஸ் யூ வில் சேவ் ஒன் சைல்ட் ப்ளஸ் ஒரு ஒரு அந்த 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 குழந்தைக்கு ஒருவேளை கடவுள் வந்து படைச்சிருப்பாரு, நீ தான் தாயன் படைச்சிருப்பாருங்கிற ஒரு கான்செப்டில் நான் அப்படி போயிடுவேன். இது அதே கொஸ்டின் தான். நீங்கள் ஏதாவது ஒரு சீக்ரெட் லவ்லின் கிட்ட சொல்லாமல் வச்சுருக்கீங்களா? நான் கண்டுபிடிச்சிருக்கீங்களா? கண்டுபிடிச்சிருக்கீங்களா? சிபிசிஐடிங்க, பயங்கரமாக சிபிசிஐடி. அது அப்சர்வ் பண்ணுவாங்க, நிறைய பேச மாட்டாங்க. நான் எதை மறைப்பேன் நினச்சேனோ அது கரெக்டாக வந்து இது தானே அப்படிம்பாங்க. ஷீ இஸ் ஸ்மார்ட் இன் தட். பேசாமல் நான் இவங்களை வந்து ஏதாவது போலீஸ் துறையில் வந்து படிக்க வச்சுட்டு அனுப்பிச்சிருந்தா அது செம்மையாக கண்டுபிடிச்சிருவாங்க. பயங்கரம். அப்ப அந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் ஏதாவது இருந்தா டைரக்டர்ஸ் கண்டிப்பா இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர்லாம் பயங்கரமா நிறைய பண்ணுவாங்க. பேரு லைக் இன்ஸ்டாகிராம்ல என் ஃப்ரெண்ட்ஸே சொல்லுவாங்க, கேன் யூ ஃபைண்ட் இன்ஃபர்மேஷன் அபௌட் திஸ் பர்சன், ஃபுல் ஃபேமிலி ஹிஸ்டரி நான் Oh my God. இல்ல, Stalking பண்ணி எடுத்து 5 நிமிஷத்துல கொடுத்துருவீங்க. படிச்சிருக்கிறதும் சைக்காலஜி, அதுவும் ப்ளஸ் ஆகுது. பட் இயல்பாகவே வந்து பயங்கர இன்வெஸ்டிகேஷன் டிபார்ட்மெண்ட். மேபி. அப்ப இப்போ நம்ம ஒரு இன்வெஸ்டிகேஷன் பண்ணலாம். இப்போ லவ்லின் ஃபோன்ல இருக்கிறதுல மோஸ்ட் ஃப்ரீக்வென்ட்லி கான்டாக்டட் பர்சன் யார் இருக்கும் அப்படின்னு? நானாக தான் இருப்பேன். நீங்க இல்லாம? நானாக தான் இருப்பேன். நான் இல்லாமல் ஆக்சுவலி அவங்களோட ஃபோன் நம்பரே வந்து ஒரு 10-15 பேர்கிட்ட தான் இருக்கும். ஓகே. ஜென்ரலி ஷி வில் கிவ் மை நம்பர் ஒன்லி டு எவ்ரிபடி. ஓகே. அது ஃபோன் பர்சன் கிடையாது. ஷி இஸ் நாட் அ 24 hours ஃபோன்லேயே இருக்கிற பர்சன் கிடையாது. அதுக்குன்னு ஒரு டைம் வச்சுப்பாங்க. ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஃபோன் தொடவே மாட்டாங்க. ஸோ வெரி டிசிப்ளின்டு பர்சன் அந்த மாதிரி. ஸோ அவங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 4-5 பேர் இருக்காங்க. அவங்களுக்கு அவ்வளோ அதுக்காகவும் 24 hours பேச மாட்டாங்க. ஷி இஸ் நாட் தட் ஃப்ரீக்வெண்ட்டாக இது பண்ணுற லேடி. ப்ராபப்ளி ரிசர்ச் பண்ணுவாங்க, ஃபுட்டு பற்றி ரிசர்ச் பண்ணுறது. நீங்கள் ஃப்ரீக்வெண்ட்டாக பார்க்கணும் அப்படின்னு அவங்களோட சர்ச் வந்து இட் வில் பி வித் ஃபுட் மெடிசன்ஸ்
அப்புறம் என்னது நேச்சுரல் ப்ரோட்டீன்ஸ் என்ன எங்கேருந்து வரும், பிகாஸ் இஸ் நாட் மெடிசன் சாப்பிட்றவங்க கிடையாது, வைட்டமின்ஸ் வந்து சப்ளிமெண்ட் அது நேச்சுரல் சோர்ஸஸ்லேருந்து அந்த ரிசர்ச்லேயே இருப்பாங்க. அதை இன்வெஸ்டிகேஷன் சொன்னேன். ஸோ ஷீ இஸ் இன் டு தட் இன்வெஸ்டிகேஷன்ஸ். அவங்க 2K கூட இல்லை, அதுக்கும் தாண்டி ஒரு ஜென் ஆல்ஃபாவை தாண்டி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கீங்க நீங்க. நைஸ் நைஸ். ஸோ இந்த குறிப்பிட்ட ஆக்டர்ஸ் பேர் சொல்கிறேன் மேம், ஒன் வேர்டில் ஆன்சர். நீங்கள் ரொம்ப யோசிக்க வேணாம், ஒன் வேர்டில் அவங்கள பற்றி சொல்லுங்க. கமல் சார். பவர் பேக் பர்ஃபார்மன்ஸ். ரஜினி சார். ஆக்ஷன் கிங். விஜய் சார். விஜய் சார் வந்து எனக்கு மோர் தென் ஒன் வேர்டில் சொல்லணுமா? ஒன் வேர்டில் சொல்லணும். ஐ லவ் ஹிம் ஆஸ் அ காமெடியன். காமிக் கேரக்டர், காமிக் சீன்ஸ் கலக்குவார், பிரிச்சிருவார். அஜித் சார். அஜித் சார் அகெயின் அ சீரியஸ் ஆக்டர். தனுஷ் சார். தனுஷ் இஸ் அ மிக்ஸ்ட் ஆல்ரவுண்டர். ஆல்ரவுண்டர். சூர்யா சார். சாக்லேட் பாய். சிவகார்த்திகேயன். வில்லேஜ் சாக்லேட் பாய். எஸ்டிஆர். எஸ்டிஆர் இஸ் அ ஹைப்பர் கிட். ஸோ இப்போ வந்து உங்களோட ஒரு ஃப்ரெண்டை பற்றி பேச போகிறோம், லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் மேம். நீங்கள் அவங்களுக்கு கேட்ட கேள்வி மாதிரி ஒரு நாள் நீங்கள் லக்ஷ்மி ராமகிருஷ்ணனாக எழுந்துக்கிறீங்கன்னா அந்த ஒன் டே என்ன பண்ணுவீங்க நீங்கள்? யாரையும் என்னம்மா இப்படி பண்ணுறீங்களேம்மா அப்படி கேட்க மாட்டேன். பியூட்டிஃபுல் ஆன்சர். அதை எப்படி யோசிச்சாங்களே தெரியல. அது அந்த மீம்ஸை பற்றி உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்காங்களா? மீம்ஸ் இல்லை, அது வந்து நான் ரொம்ப பாராட்டினேன். நான் அவங்கள வந்து நான் அவங்களுக்கு ஒரு கட்டத்தில் கோவம் வந்துட்டு இருந்தது. அப்புறம் நான் சொன்னேன், இது பெரிய விஷயம்ப்பா இது, அந்த ஒரு என்னம்மா இப்படி பண்ணுறீங்களேம்மான்ற வார்த்தை எவ்வளோ பாப்புலராக இருக்குது. யூ ஹாவ் டு பி லக்கி ஃபார் இட். அது இவ்வளோ பிரபலப்படுத்திருக்கல நம்மள. அந்த மாதிரி ஜோக்ஸ் அபார்ட், ஆக்சுவலி அவங்கள மாதிரி ஒரு நாள் இருக்கணும் அப்படின்னா நான் வந்து அந்த அவங்க வந்து பயங்கர ஸ்ட்ரிக்ட் பர்சன். நான் வேற ஒரு இன்டர்வியூவில் கூட சொல்லியிருக்கேன். வண்டியில் போயிட்டு இருப்பாங்க, யாராவது ஒரு ஸ்கூல் பஸ் அவங்கள ஓவர்டேக் பண்ணிட்டு போச்சுன்னா அவ்வளோதான். இவங்க இந்த வண்டியில் போயிட்டு அவங்க ஓவர்டேக் பண்ணி நிப்பாட்டி அவங்கள, ஏன் நீ இப்படி ஓட்டிகிட்டு இருக்க, பின்னாடி இத்தனை குழந்தைங்க இருக்காங்க, அறிவு இருக்கா உனக்கு, இப்படியே ஓட்டுறது வண்டியை குழந்தைங்கள வச்சுக்கிட்டு அப்படின்னு திருத்துறவங்க அவங்க. அதை ஷீ இஸ் ஆக்சுவலி பர்ஃபெக்டாக இருக்கணும் எல்லாமே அப்படின்னு நினைக்கிற டைப். எதுவுமே வந்து என்ன சொல்கிறது அன்ஃபினிஷ்டாக இருக்கக்கூடாது எதுவுமே. அந்த மாதிரி அவங்க ஸ்ட்ரிக்ட் டீச்சர் நினைக்கிறேன். உங்கள் டெபியூ ஃபிலிம் ஃப்ரம் தி மாஸ்டர் கே பாலச்சந்தர் சார், தில்லு முள்ளு மாதிரி ஒரு படம். ஐ திங்க் கேபி சார் இஸ் ஸ்டில் ரெலவெண்ட் ஒரு 40 வருஷத்துலையும். அண்ட் யூ வுட் பி ஸோ மச் எமோஷ்னல். உங்களோட குருநாதர், ஃபியூ வேர்ட்ஸ் அபவுட் ஹிம். ஃபியூ வேர்ட்ஸ் இல்லை, அவர் பத்தாது. அவரை பற்றி பேசணுன்னு பத்தவே பத்தாது.